அவரை நம்பி கடந்து போறீங்களா? இல்ல உங்களை நம்பி, உங்க அனுபவத்தை நம்பி, உங்க சாமர்த்தியத்தை நம்பி நின்று கொண்டு இருக்கிறீங்களா? தயவு செய்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணு கிடைக்கலாண்டவரே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். 2 படகுகள் மூழ்கத்தக்க ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களுடைய பெருக்கத்தின் ரகசியம், உங்கள் ஆசீர்வாதத்தின் ரகசியம், உங்க விடுதலையின் ரகசியம் ஆண்டருடைய வார்த்தையின்படி. இட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி பிடிவாதத்தோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை, கர்த்தருடைய லீடிங், உங்க பெற்றோர் சொல்றாங்க, இல்லாட்டி உங்க போதகர் சொல்றாங்க, ஏதோ உங்க நண்பர்கள் மூலமா ஆண்டருடைய நடத்துதல் திட்டமும் தெளிவா வருகிறது, ஒரே காரியத்தை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஜெபித்து தேவ சமூகத்துல ஆண்டருடைய வார்த்தையின்படி அடி எடுத்து வைங்க. எந்த இடத்துல நீங்க பல மாதங்கள் பிரயாசப்பட்டு ஒரு பலன் இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆழத்துல வலையை போடுகிற பொழுது பெருக செய்கிற அந்த பெருக்கத்தின் வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்து விட்டீங்க.